திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் 1. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். கேட்டவர்கள் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகிறவன் எவராலும் இகழப்படுவான். குறள் 2. பயனில பல்லார்முன் சொல்லால் நயனில நட்டார்கட் செய்தலிற் தீது. பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பர்களிடத்தில் அறமில்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும். குறள் 3. நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித் துரைக்கும் உரை. ஒருவன் பயனில்லாத பொருட்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். குறள் 4. நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும். குறள் 5. சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். குறள் 6. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல். பயனில்லாத சொற்களை பல முறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுக்குள் பதர் என்று சொல்ல வேண்டும். குறள் 7. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருந்தால் நன்மையாகும். குறள் 8. அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயனில்லாத சொல். அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். குறள் 9. பொருள் தீர்த்த பொச்சாந்துஞ் சொல்லார் மருள் தீர்த்த மாசறு காட்சி எவர். மயக்கத்திலிருந்து தளர்ந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். குறள் 10. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது.